தமிழகத்தின் 35வது மக்களவை தொகுதி ராமநாதபுரம். அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் என 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதான் இந்த ராமநாதபுரம் மக்களவை தொகுதி. 2019 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக கூட்டணியில் போட்டியிட்டுச்சு. அக்கட்சியினுடைய வேட்பாளர் நவாஸ் கனி கிட்டத்தட்ட 4,69,943 வாக்குகள் பெற்றிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் 3,42,800க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்றிருந்தார். 32% மேற்பட்ட வாக்குகளை அவர் கைப்பற்றியிருந்தார். இந்த முறை திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியில் அதே வேட்பாளர் நவாஸ் கனி போட்டியிடுறாரு. அதிமுக வேட்பாளராக ஜெயபெருமாள் போட்டியிடுறாரு. பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து சந்திரபிரபா போட்டியிடுறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது 2 சின்னங்கள் பிரபலமில்லாத சின்னங்கள். அதாவது திமுக கூட்டணி நவாஸ் கனி ஏணி சின்னத்தில் போட்டியிடுறாரு. பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம் முக்கியமாக பிரதானமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ராமநாதபுரம் அப்படிங்கிறது மோடி அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி, இங்கு பேசப்பட்ட தொகுதி. அங்கே ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சை சின்னமான பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுறாரு. இந்த தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு திரு ஜெயவிஸ்ரீராம்? வணக்கம். அதாவது இந்த தொகுதி ஒரு சுவாரஸ்யமான தொகுதி. நம்ம சர்வேலியே கோயம்புத்தூரும் ராமநாதபுரம் தான் மேக்சிமம் எடுத்திருக்கோம். நம்பர் சொல்லணும்னா மார்ச் 22 ஏப்ரல் 15, அதாவது இன்றைக்கு காலையில், அதாவது ஒரு 3 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 3,551 பேரை சந்திச்சிருக்கோம் பரவலாக பல இடங்களில். ஏன்னா இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். அந்த பலாப்பழம் போய் சேர்ந்துருக்குமான்னு பார்க்க வேண்டிய தேர்தல். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிருக்காரு அவர். இது கடும் போட்டி இருக்குது. இங்கே பார்க்கணும்னா ராமநாதபுரம், இந்த ராமேஸ்வரம் கிட்ட, தனுஷ்கோடி கிட்ட போனீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். நாங்கள் தனுஷ்கோடி கிட்ட மோடிஜிக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. அதாவது இங்கே அவர் நிற்க மாட்டார்னு எனக்கு முதலேருந்து தெரியும். ராமநாதபுரத்தை அவர் நிற்க மாட்டார், சவுத்துலாம் வரமாட்டார்னு தெரியும். ஆனாலும் அவருக்கு என்னென்னா, அந்த தனுஷ்கோடியில் அந்த 1965-66 அந்த ஆக்சிடென்ட் நடந்த அப்புறம் அங்கே எலக்ட்ரிசிட்டியே கிடையாது. அந்த சோலார் பவர்டு எலக்ட்ரிசிட்டி நானே 2017 போய் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல அது வந்தது அவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான விஷயம். அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே வரக்கூடிய டூரிஸ்டாக இருக்கட்டும், இல்லை அந்த சைடில் வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இல்லவே இல்லைங்க, இப்போ இருக்குது, எங்களுக்கு என்ன மின்சாரம் கிடையாது, இப்போ மின்சாரம் வந்திருக்கு அப்படிங்கிறது குட்வில் அந்த ஏரியா பூரா திரு நரேந்திர மோடி கிட்ட கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபிஷர்மேன் கன்னியாகுமரியில் எப்படி நமக்கு பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக பேசுகிறாங்களோ, இங்கே மீனவர்கள் கம்யூனிட்டி மோடிக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஓகே, இது 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த ரோடு, பெரிய ரோடு அமைச்சது கடைசி பாயிண்ட் இருக்கும், ரோடு அமைச்சிருந்தது, அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக பேசப்படுது. அதாவது சைனா ஸ்ரீலங்காவில் ஒரு பேஸ் போடும்போது அதுக்கு கவுண்டராக இங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சும் அடிபடுது. அதே மாதிரி நீங்கள் அந்த கோஸ்டல் ஏரியாவிலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா ராமநாதபுரம் ஒரு காம்ப்ளெக்ஸ் தொகுதி. உங்களுக்கு பல மாவட்டங்களில் சேர்ந்த தொகுதி. நீங்கள் சொன்ன மாதிரி அறந்தாங்கி எல்லாம் வருது. உங்களுக்கு இப்போ விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வருது, புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அறந்தாங்கி வருது, தஞ்சாவூரோட எஃபெக்ட் கூட இங்கே இருக்கும், தஞ்சாவூர் மாவட்டத்தோட எஃபெக்ட் கூட இங்கே இருக்கும். அப்படிங்கிற போது உங்களுக்கு இங்கே ஓபிஎஸ்க்கு நல்ல மரியாதை இருக்குது. அவர் ஜெயிக்க வேண்டிய தேர்தல்னு தான் மக்கள் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பார்த்த வரைக்கும் இது ஒரு தேவர் ஆன்டி தேவர், முக்குளத்தோர் ஆன்டி முக்குளத்தோர் கன்சாலிடேஷன் அந்த மாதிரி மாதிரி இருக்கான்னு நிறையா வாட்டி செக் பண்ணோம். சில இடங்களில் ஆறுது, சில இடங்களில் ஆகலை. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. இங்கே முத்திரையர் கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்க வல்லர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்களுடைய ஆதரவு மற்ற இடங்கள்லாம் பாஜகவுக்கு வர மாதிரி இந்த இடத்துல வரல. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது. ஓபிஎஸ்க்கு அது ஒரு பின்னடைவு இருக்கும். அதே சமயத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட வேட்பாளர் உங்களுக்கு அந்தளவுக்கு அவர் பணி செய்யலைங்கிறது தான் யதார்த்த உண்மையாக மக்களிடையே இருக்குது. ஆனால் பணம் செலவு பண்ண தயாராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவங்க சிறுபான்மையினர் கன்சாலிடேட் ஆகிறாங்க அவர் பின்னாடி. அந்த விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம ரா டேட்டாக்குள்ளே பார்த்தோம்னா இவங்க ஸ்டாலின் அரசாங்கம் மீது ஒரு 49% ஆஃப் த மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 50% மேலே மோடி கவர்மெண்ட் மீது அதிருப்தி இருக்காங்க. அதே சமயத்தில் மோடி கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறதும் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கலைஞர் மகளிர் திட்டம், அதாவது பரவலாங்க தமிழ்நாடு பூரா. ஏன்னா நம்ம கடைசி பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ எந்த தொகுதியிலுமே கலைஞர் மகளிர் திட்டம், உரிமை திட்டத்தை பற்றி பேசாத இடமே கிடையாது.
இன்ஃபேக்ட் அந்த 2 விஷயம்தான் அவர்களுக்கு ஃபேவரபுளாக போகிறது டிஎம்கேக்கு. என்ன, ஃப்ரீ பஸ் விட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இது யார் ஐடியான்னு தெரியாது. அந்த ஐடியா வந்து, ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற எல்லா வாக்குறுதிகளையும் அப்படியே பிளைண்ட் பண்ணிட்டு இதை மட்டும் பர்சீவ்டு மக்கள் என்ன பார்க்குறாங்க, எனக்கு ஏதோ வந்துருச்சுடப்பா அப்படி. அதாவது நம்ம திரும்பி சொல்கிறோம், இந்த ஓட் பேங்க் வந்து எம்ஜிஆரோட ஓட் பேங்க், இந்த ஓட் பேங்க் வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் கலைஞர் கருணாநிதி இருந்திருக்கு தொட்டு கூட பார்த்ததில்லை. அந்த ஓட் பேங்க்கில் ஸ்டாலின் கை வச்சிருக்காரு. ஆனால் இழந்த ஓட் பேங்க் ஆட்டோ டிரைவர்ஸ், கேப் டிரைவர்ஸ், இவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பஸ் டிரைவர், கண்டக்டரே பாதிருக்காங்க. ஓகே, அப்படி ஒரு சில ஆட்டோ டிரைவர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டருக்கு மேலே பஸ்ஸு போகாது இல்லைங்க லோக்கல் பஸ்ஸுன்னு. சார் நீங்கள் வேறு 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறாங்க சார், 10 கிலோமீட்டர் போகிறாங்க, இறங்குறாங்க, பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க, அடுத்த 10 கிலோமீட்டர் போகிறாங்க, இந்த மாதிரி தான் சார் போயிட்டுருக்காங்க, யாரும் எங்களெல்லாம் சீண்டி கூட பார்க்குறது இல்லைங்க இப்போ அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. மோடி அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் விவசாய உற்பத்தி 6000 ரூபாய், அது நல்லா போய் சேர்ந்துருக்குங்க. கேஸ் இணைப்பும் போயிட்டுருக்கு. இங்கே வந்து எம்பியோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து நல்லா இல்லைன்றாங்க, 60%க்கு மேலே நல்லா இல்லைன்றாங்க. இந்தியா உலக அறத்தில் உருவாக்கியது வந்தே பாரத் ட்ரெயின், ராமர் கோவில், இதெல்லாம் வந்து மோடியோட அரசாங்கத்தை பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு பார்ப்போம். நரேந்திர மோடியை 34.6% மக்கள் பிரதமராக எதிர்பார்க்கிறார்கள். ராகுல் காந்தியை 34.1 தான் எதிர்பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, டேட்டா பாயிண்ட்டு. இந்த 34% எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 32.7% மக்கள் வந்து பிரதம மந்திரிக்கு மோடிக்கு வாக்களிக்கிறோன்றாங்க. மோடிக்காக நாங்கள் வந்து எந்த சின்னத்துக்கும் வாக்களிக்க தயாராக இருக்கின்றாங்க. அதே மாதிரி 31.5% ராகுல் காந்தி. இங்கே ராமநாதபுரத்தில் கன்னியாகுமரி மாதிரி ஒரு ரிலிஜியஸ் போலரைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. நம்ம நார்மலாக கேஸ்ட் போலரைசேஷன் தான் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த தேர்தலில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் மாறுது. அப்படி மாறினா ஓபிஎஸ் கரை சேருவார். அது கடைசி 3 நாட்களில் வேலை செய்யும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சைடும் என்ன பண்ணுவாங்க, இந்த சைடும் என்ன பண்ணுவாங்க. நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது செவ்வாய்க்கிழமை, இன்னும் 24 மணி நேரத்தை பிரச்சாரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து யாருக்கு உங்கள் வாக்கு? 3500 பேரை சந்தித்து ஒரு 250 பேரை இன்டர்வியூ ரெக்கார்டிங் வீடியோவில் எடுத்து பிறகும் கூட 7.6% மக்கள் எங்கே போகிறார்கள் என்று எங்களால் கணிக்க முடியவில்லை. கணிசமான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுகிறது. 10% கிட்ட பெறாங்க. அதிமுக 20% கீழே தான் பெறுகிறது. ஜெயபெருமாள் ஒர்க் பண்ணலைங்கிறீங்களா? ஜெயபெருமாள் அதிமுக அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல சார். சார் இந்த எலெக்ஷனில் வந்து மதுரைக்கு கீழே அதிமுகவுக்கு நம்ம பார்த்தது உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப்படும். ரெட்டலைக்கு ஒன்றாகாது, அதிமுக ஒன்றாகாது. இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இயங்கும் அதிமுகவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது வந்து நான் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்லலை, மதுரைக்கு கீழே. அதுவும் பர்டிகுலர்லி இது ஓபிஎஸ் வந்து ஒரு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு என்னை தண்டிச்சிட்டிங்க. அம்மா காட்டின முதல்வர் நான், நீங்கள் எனக்கு உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ண சொன்னீங்க, ஒர்க் பண்ண அப்புறமும் என்னை துரத்தி அமிச்சிங்கல்ல. அந்த சிம்பத்தி ஃபேக்டர் சவுத்தில் ஈடுபடுது. அது ஓப்பனாகவே சில பேர் சொல்கிறாங்க, சார் அவர் வெறும் அவருடைய ஜாதி கட்சியாக மாற்றிட்டார் சார் அவர். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி கேட்டதே கிடையாது. இதை முதல் முறையாக, ஏன்னா அதிமுகங்கிறது அனைவருக்கும் உண்டான கட்சி. அப்படி தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் எடுத்தாங்க. அதனால தான் ஆண்டிப்பட்டியில் போய் நிற்பாங்க, பர்கூரில் போய் நிற்பாங்க, ஸ்ரீரங்கத்தில் போய் நிற்பாங்க, ஆர்கே நகரில் போய் நிற்பாங்க. ஏன்னா அனைவருக்கான கட்சி, அனைத்து சமூகத்தினருக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பத்திலேருந்து அது உடைந்திருக்கு. இது மக்கள் என்னை வந்து நேராக வந்து சில பேர் வந்து குற்றம் கூட காட்டுவாங்க, என்ன இப்படி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எது உண்மையோ அதை நான் இங்கே பிரதிபலிக்கிறேன். ஸோ ஐயுஎம்எலுக்கு ஏனி சின்னத்துக்கு 30.2% வாக்குகள் பெறுகிறது. மார்ஜின் டாஸ்அப் சீட் தான், யாருக்கும் கொடுக்க முடியாது. ஓபிஎஸ்க்கு இன்றைய நிலைமையில் 32.6% வாக்குகள் பெறுகிறது. 7.6% மக்கள் முடிவு செய்வார்கள் எந்த பக்கம் வெற்றி இருக்க போகிறது என்று. வெங்கடேஷ் சார், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் என்னென்னா, நான் திருப்பி இந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டே வரேன். பிரபலமான வேட்பாளர்கள் நிற்கும் பொழுது அங்கே வந்து ஒரு நிச்சயமான ஒரு டில்ட் வந்து ஏற்படும். ஏதேனும் ஒரு கட்சியில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் பிரபலமாகவனாக இருந்தார்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த சிக்கல் கண்டிப்பாக வரும்.
இங்கே நவாஸ்கனி பிரபலமானவரா அப்படின்னா பிரபலமானவர் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு முறை இங்கே வெற்றி பெற்றவர், மக்கள் மத்தியில் பிரபலமானவர், எல்லாமே சரி. ஆனால் அவரை விட கூடுதலான பிரபலத்தோடு அங்கே இருக்கக்கூடியவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அந்த பன்னீர்செல்வத்திற்கு அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கூட அட்வான்டேஜாக இருக்குது. என்னென்னா அவருடைய கட்சியில் அவர் நடத்தப்பட்ட விதம், கட்சியிலிருந்து அவர் வந்து வெளியேற்றப்பட்ட விதம், இது எல்லாமே அவருடைய சட்ட போராட்டம், இது எல்லாமே கண்டிப்பாக அவருக்கு துணை போகக்கூடிய அம்சங்களாக மாறி இருக்கின்றன. ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் இந்த அதிமுக என்பதை அவர் வந்து தன்னுடைய ஒரு கட்சியாக, தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய கட்சியாக நிலைநிறுத்த வேண்டிய ஒரு தேவை ஒன்று அங்கே இருக்கிறது. இந்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டே வந்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர்களுக்கும் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நடந்து வரக்கூடிய சட்ட ரீதியான போராட்டங்களில் திரு எடப்பாடி அவர்கள் கண்டினியூஸாக வின் பண்ணி கொண்டே வருகிறார். அப்போது இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அதிருப்தி ஒன்று உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த அதிருப்திக்கு இன்னைக்கு நாம் வேறு விதமாக விடை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த மக்கள் மத்தியில் இருக்குது. அதைத்தான் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மேடை பிரச்சாரங்கள் அத்தனையிலுமே அவர் வந்து சொல்கிறார். இப்போ ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரி, நான் என்ன தவறு செய்தேன், இந்த வரி தான் ஒரு எடுப்பான வரி, இந்த வாக்கியம் தான் சரியான வாக்கியம். அவர் மக்கள்கிட்ட போய் கேட்கக்கூடிய நியாயம் வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறார். இது மத்திய அரசுக்கான தேர்தல், இது வந்து பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல், இதெல்லாம் ஒரு புறம். ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னென்னா, இது நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றது கேட்கும்போது பளிச்சுன்னு நேரடியாக அந்த மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த கேள்வி நம்முடைய இந்த கணிதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் சார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா போன முறை திமுக வந்து பெற்றிருக்கக்கூடிய 44.33% இந்த முறை கிட்டத்தட்ட 30.20% தான் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 14% வாக்குகள் வந்து குறைந்திருக்கின்றன, வாக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடந்த முறை பாஜக வந்து பெற்ற 32.31% பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் அதே 32.6% வரைக்கும் இன்றைக்கி தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் உருவாக்கி வைத்த வாக்கு வங்கி ஒன்று அங்கே அப்படியே ஏற்கனவே இருந்தது, அப்படியே இருக்கிறது. இவரும் கணிசமாக அந்த வாக்கு வங்கியை தன்னோடு சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறார். இந்த டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேள்விக்கு அதாவது எப்பவுமே நியாயம் கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு வீரியம் அதிகம். அந்த வீரியம் வந்து நிச்சயமாக இந்த முறை ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். அதாவது 1980 வந்து எம்ஜிஆர் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன்னு நம்ம தண்டிச்சிங்க அப்படிம்பாரு. மக்களவைத் தேர்தலில் தோல்வி அடைஞ்சப்போ அது மக்களிடையே போய் சேர்ந்தது. இம்மீடியட்டாக வந்து அதிமுக மெஜாரிட்டி கொடுத்தாங்க, எம்ஜிஆருக்கு மெஜாரிட்டி கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நான் என்ன தப்பு பண்ணேன். ஸோ அதனால் ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு இந்த மாதிரியான ஒரு எமோஷனலி உருவாகும். இது வந்து ஒரு எமோஷனல் எலெக்ஷனுங்க. இது வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சமூகத்தை தாண்டி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஓபிஎஸ்ஸுக்கான எலெக்ஷன். சார் சொன்னார்ல, இது பிஎம் மோடி அதெல்லாம் தாண்டிடுச்சு இந்த ராமநாதபுரத்தை மட்டும். ஸோ ராமநாதபுரம் மக்களவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக போட்டியிடக்கூடிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட முன்னணியில் இருக்கிறாரு. அவருக்கு அடுத்தபடியாக திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2வது இடத்திலும், அதுக்கு பிறகுதான் அதிமுகவும் ராமநாதபுரம் தொகுதியில் இருக்குது அப்படிங்கிறத